செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குடா. சுமாரா பெருங்காயவாயா? அம்மா, பாட்டு வாத்தியார் வந்திருக்கிறார். சரி, குறைச்சு. இவ யாராவே? உன் சகல அவனை தெரியாது உனக்கு? பிளாட்பாரத்துல புஸ்தகம் வித்துக்கிட்டு இருந்தவன்டா இப்ப பாட்டு வாத்தியாரா மாறி புலவன் பூவரசன்னு பேரை வச்சுக்கிட்டான். அப்படி உட்காருங்க. சங்கீத போட்டியில எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தெரியுமோ? இத பாருங்க. பேஷ் பேஷ். புலவர் பூவரசின் சிஷி அல்லவா நீ? பரிசு நீ வாங்காமல் வேறு யாரால் முடியும்? ஆமாம், ஹைஸ்கூல் படிப்பையும் முடித்து விட்டாய், சங்கீதத்திலும் முதல் பரிசை வாங்கிவிட்டாய். இனி மேல் படிப்பதற்கு எந்த காலேஜுக்கு போக போகிறாய்? இனி எந்த காலேஜுக்கும் போறதாக இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. நீ பட்டணம் போகத்தான் வேண்டும். மேலே மேலே அவசியம் படிக்கத்தான் வேண்டும். ஏன் சார், மேல படிக்க பட்டணம் தான் போகணும்னு என்ன? இந்த ஊர்ல காலேஜ் இல்லையா? இருக்கிறது. இருந்தாலும் அந்த அமைப்பே வேறு. சென்னை வீச்சழகும், சிங்கார ஜெரிகளின் கை வீச்சழகும், சகோதர மனப்பான்மையில் பழகும் கல்லூரி மாணவர்களின் பேச்சழகும். ஆஹா, ஆடா ஆடா. அப்புறம் என்ன? தாண்டு. தாண்டவா? ஆமாம், சென்னையை விட்டு கொஞ்சம் தாண்டினார் சரித்திரம் புகழ்பெற்ற மகாபலிபுரம். அங்கே சிற்றுளி பரிசு பெற்ற சிற்பங்களும், சிந்தனையை கிளறும் அற்புதங்களும், கற்பனை கெட்டாத காவியங்களும், என் போன்ற கவிகளை மயக்கிடும் ஓவியங்களும். அப்புறம் இன்னும் தனித்தமிழ் உயிர் பெறவில்லை நீரா? இல்லை என்றால் இன்னும் விவரமாக விளக்குவேன். அட்டிஷ இருப்பாங்க பய கவி மழையால பொழியிறான். அவனை சொன்ன இன்னும் சொல்லுகிறேன். கடல் என்ற கன்னி, அலைகள் என்ற தன் கரங்களினா, சிறு மலைகள் என்ற தன் காதலனே, என் அன்பே ஆறுயிரே என்று கட்டி தழுவி மருவி ஆனந்த வெள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சமயத்தை கண்டுவிட்டார். இரும்பு உள்ளமும் இழகிவிடுமே. ஐயா கவிராயர, உள்ள இரும்பா இருந்தா எப்படிங்க உயிரோட இருக்க முடியும்? லீலா, இந்த ஞான சுனியத்தோடு சேர்ந்து கொண்டு நீயும் நகைக்கலாமா? தப்புதான் சார். சீதா, நீ உள்ள போ. உள்ளது தானமா சொன்னேன், தப்பா? சரிதான், போ உள்ள. நான் பட்னம் போயிட்டேன். உங்க மதுரமான கானத்தையும் கவிதையையும் அடிக்கடி கேட்க முடியாம போயிடுமேன்னு தான் யோசிக்கிறேன். இன்றுதான் என் உள்ளமும் உடலும் எல்லையில்லாத ஆனந்தத்தில் மூழ்கி தத்தளிக்கிறது. லீலா, லீலா, பல நாட்கள் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பலனை இன்றுதான் அடைந்தேன். வாடாத புஷ்பமே, வற்றாத செல்வமே, தேடா தாபமே கோபமே வனிதா மணியே இனி வாராய் அமுத கனியே, இனி வாராய் அமுத கனியே. வந்தருள் சுந்தரி சிந்தை கவர்ந்திட தந்தருள் இன்பம் நீயே, இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா மணியே. கனியிதழ் சுவை தரும் கண்ணான கலையே, கலைமதி திகழ்ந்திடும் பொன்னான சிலையே. கனியிதழ் சுவை தரும் கண்ணான கலையே, கலைமதி திகழ்ந்திடும் பொன்னான சிலையே. மனமுலாவிடும் கண்ணே, மனமுலாவிடும் மானத தேவி. மனமுலாவிடும்
மானச தேவி மதனுரதியும் போல் வாழவே கம்பனும் வம்பனும் கண்டு மகிழ்ந்திடும் அங்கையே அருள்வாய் நீ இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா மணியே தலி 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 விதலி பகரி தா யா பா நீ யா பா நீ பா நீ 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 சத 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 நீ 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 சத 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 நீ 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 சத 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 நீ 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 சத சத 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 நீ தலி 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 பலி சக பலி க பகரி தா தலி க பலி தலி க தலி பகரி தா வாத பிகண பஜேகம் வாத பிகண வட்டிம் பஜே வா 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 கொஞ்சம் காஃபி கொண்டு வா. ஐயா காஃபி வேணுமா? காஃபி. லீலா, என்னுடைய பாட்டு எப்படி இருந்தது? பரவாயில்ல. வெறும் பரவாயில்லதானா? இல்ல இல்ல, சுருதி சுத்தமா கணக்கச்சிதமா நல்லாவே இருந்தது. உள்ளதே சொல்ல போனா நான் இந்த உலகத்திலேயே இல்லை. இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அமுதகானம் உன்னை அந்த லோகத்திற்கு அழைத்து சென்று விடுமே. அந்த லோகமா எங்க இருக்குது? அது உங்க வீட்டுக்கு பின்னால. நான் பார்த்ததே இல்லையே. இங்க பாரு, என் இதய வானத்திலே இன்பகரமான சந்திரமண்டலத்திலே இணைந்து விளையாடும் சந்திரனாகவும், அந்த சந்திரமண்டலத்தை பார்க்க செல்லும் ராக்கெட்டாகவும், அந்த ராக்கெட்டில் செல்லும் நாயாகவும், அதிலேயும் எச்சிக்கல நாயாகவும் ஒரு மாதிரி இந்த புலவர் பூவரசு உன் தாசாதி தாசனாகிவிட்டான். நெஞ்சு நின்றுச்சா? இஞ்சி ரசம் சாப்பிட்ட மாதிரி எரியுதே. ஓடலே கண்ணமாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரி பாயுது. காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரி பாயுது. கழனியில் உன் ரூபம் காணுது கண்ணாட்டியை நானும் காணாட்டி போனா கையும் ஓடலே காலும் ஓடலே கண்ணம்மா கண்ணம்மாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே. கண்டியும் இறங்கல காதலனா காதலனா எனக்கு புரியல கண்ணு உறங்கல. கஞ்சியும் இறங்கல காதலனா எனக்கு புரியல கண்ணு உறங்கல. கஞ்சியும் இறங்கல மண்ணினம் மரத்தைய போல மாட்டினம் வண்டைய போல. மண்ணினம் மரத்தைய போல மாட்டினம் வண்டைய போல. உன்னை நம்பி வந்ததினாலே என்னாலே மச்சாலே உன்னாலே தினும் கண்ணு உறங்கல. கஞ்சியும் இறங்கல காதலனா காதலனா எனக்கு புரியல கண்ணு உறங்கல. கஞ்சியும் இறங்கல. கில்லாடி மவன் கில்லாடி நானே. கில்லாடி மவன் கில்லாடி நானே. உன் சில்கு வேலைய புரிஞ்சுக்கிட்டேனே. கைவளையல் உடஞ்சதன்னு காரணம் சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச மச்சானேயும் இப்படியெல்லாம் பேசலாமா? நீ இப்படியெல்லாம் பேசலாமா? பல்லாவரத்து பஸ்ல இறையிலே. என்னடி நடந்தது? நான் பல்லாவரத்து பஸ்ல இறையிலே. வளையல் பட்டுன்னு உடஞ்சு போச்சுது மச்சானே. இப்படியே சந்தேகப்பட்டா எப்படி போறது? கண்ணுக்கு அழகான சாந்து போட்டு கலைஞ்சதுன்னு காரணமோ சொல்லுடி. கண்ண முடிக்கிட்டு தூங்கையில தலைகாணியால் கலைஞ்சு போச்சுது. அடங்கோப்பறானே சீவி முடிச்ச கூந்தல் உனக்கு சிக்கலா ஏண்டி போச்சுது. என்ன கருத்திட்ட கருவ மரத்தில் மாட்டு இப்படி ஆச்சுது. ஐயோ பெண்ணாக பிறந்தது தப்பு, உன்னை புருஷன் தப்பு. அந்த நானே பார்த்தது தப்பு, உன்னை காதல் செய்ததும் தப்பு. தப்பு இல்ல, கரையானின் வீட்டுக்குள்ளே கருணாகம் குடியிருக்கும் காலத்தை போலவே நம்ம காதலும் மாறுமோ என்று நான் சந்தேகப்பட்டதும் தப்பு. இதோ தாடையில போட்டுக்கிறேன் தப்பு தப்பு தப்பு.
அடுத்தபடியாக மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஆண்டோனி அண்ட் கிளியோபாட்ரா என்ற காவியத்திலிருந்து ஒரு நடன காட்சி நடைபெறும். இதில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் மிஸ் லீலா அவர்கள் கிளியோபாட்ரா, மிஸ் ராதாராணி அவர்கள் ஆண்டோனி மற்றும் எங்கள் சங்க குழுவினர்கள். வணக்கம்.
சைக்கிளை வீட்டு எடுத்து போய் வாஷ் பண்ணும். அதுக்கு வர வர புத்தி கெட்டு போச்சு. புத்தி கெட்டு போச்சா? போலீஸ் கூப்பிடுறேன், புத்தி தன்னால வரும். போலீஸ கூப்பிடு, அவங்களே கேட்டு பாப்போம். பெண்கள்லாம் இப்படி ரோட்ல சைக்கிள்ல வரலாமான்னு கேட்போம். என்னமா மோட்டர் பைக் மேல பட்டாங்கிற, அப்புறம் வீல இருக்கிற காத்த பிடிங்கி விட்டுருவேன். கருமா கருமா யார் முகத்துல முழிச்சனும். காலங்காத்தால நான் யாரும் முகத்துல முழிச்சேனோ? குரு, ஏண்டா சும்மா நிக்கிறேன்? ஃபாலோ பண்றான். நான் ஏன் உன் பின்னால வர்றேன்? வீட்டுக்கு போறதுக்காக சைக்கிள் ஏறி வந்தேன். அது என்னமோ நேரம் இங்க இழுத்து கொண்டாந்து விட்டுட்டது. இதுக்கு அதுக்கு ஏதோ உறவு இருக்கு போல இருக்கு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, இந்த சைக்கிள் அந்த சைக்கிள் ஒரே ஒர்க் ஷாப்ல செய்தது போல இருக்கு. அந்த ஆனாவை விசிறி போட்டுட்டு யோக்கியன்னு உங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வை. என்ன விட எவ்வளவு மட்டமான பயெல்லாம் இருக்கிறோம். என்ன போய் நீ இதெல்லாம் சொல்ல? யாரப்பா? நான் யாருக்கும் அப்பா இல்லைங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்குத்தான் என்ன இலை வேணும் உங்களுக்கு? நான் ஒண்ணு இலை கொண்டுகிட்டு வரலையே. காலி பையன் போட்டிருக்கேன். அதுல என்னப்பா சந்தேகம்? இந்த டிரெஸ் பார்த்தாவே தெரியல, இன்ஜினுக்கு கறி அள்ளி கொட்டுற மாதிரி. என்னடா நாய், குதிரை, கழுதை, செடி, கொடி, மரம், ஐயா 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 ஐயா, டிரெஸ்ல இருந்து ஆள் அளந்து விடாதீங்க. இது வாடகை டிரெஸ். அப்ப இந்த சைக்கிள் வாடகை தானே? அப்ப நீங்க இருக்கிற வீடு வாடகையா? என்ன சொல்ல? வாடகை வீடு வீடு வாடகை. ஒண்ணு இல்லையா, அங்க பாருங்க, ரூமு வாடகைக்கு டப்பட்டுன்னு போட்டுருக்கு. இப்படி பாத்துக்கிட்டு வரேன். அவ்வளவு மட்டமா என்ன நினைச்சு விடாதீங்க ஐயா. ஒரு ஆக்சிடென்ட், அங்க இருந்து வந்தேன், பார்த்தேன். மாதிரி சிறிய பசங்களுக்கு நான் ரூம் தர மாட்டேன். ஒன்னா குடும்பஸ்தனா இருக்கணும், இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும். அவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஓ, என்னம்மா? ஒண்ணு இல்ல, சைக்கிள் எடுத்து வை. அடைக்கிறப்பா, சைக்கிள் அந்த சைக்கிள் என்ன எடுத்துக்குள்ள வச்சோ. நல்லவனா வயசானவனா? முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். முருகா எம்பிரானே, இணைந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். நன்றாக இருக்கின்றது வீடு, மிக மிக நன்றாக இருக்கின்றது. மகனே, வாடகை என்னவோ? வாங்கிறது 50. உங்களை பார்த்தா 60 வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே? எதுக்கு சொல்றேன்னா, உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது. ஏதோ பார்த்தா குறைச்சுக்கிட்டு. மகனே, வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம்? 50 பெற்றுக்கொள். பாவம், தள்ளாத காலம். ஆம், தள்ளாத காலம், எதையுமே தள்ளாத காலம். மகனே, இந்த குழந்தை என் குழந்தை சுவாமி. ஒன்னே ஒண்ணு செல்லமா வளர்த்துக்கிட்டு வர்றேன். தெரிகிறது தெரிகிறது. கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமிகளை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது. அவங்க அம்மால அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்து. புளிய மரத்திலே பூசணிக்காயா காய்க்கும். அப்பா, பசியே எடுக்காது. தாத்தா பக்கத்துல இருந்தா. பக்கத்திலே வந்து விடு குழந்தாய், வந்து விடு என் செல்ல கண். மகனே, இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு பேர். சரோஜா, சாதாரண ரோஜா அல்ல, சரோஜா. ஏ தாத்தா,
உங்களுக்கு பேரு அட்ரஸும் இல்லையா? என்னம்மா பெரியவங்களை அப்படி எல்லாம் கேட்கக்கூடாதுமா. விளையாடட்டும் விளையாடட்டும். குழந்தாய் சொல்லுகிறேன் கேள். தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவேல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமா, அவர் சமாதி ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். தப்பு பிரச்சாரம். யார் சொன்னது? இல்லை, அப்படி அல்ல. அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு 10 ஆண்டு தங்கியிருந்தோம். தேன்சிங்கு கொடி விழாவிலே யாமும் கலந்து கொண்டோம். ஆமா, இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே. அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ வாழ்க மகனே, வாழ்க. பிறகு யாம் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம். அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும்பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம். அதே போல் பார்த்து விட்டோம். எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணி உள்ளோம். அதற்காகவே இவ்வூருக்கு யாம் வந்துள்ளோம். இங்கு சில காலம் தங்கவும் எண்ணி உள்ளோம். பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடமா. வாழ்க வாழ்க. உனக்கு கல்யாணம் நடக்கட்டும். சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலே கணவனாக வர. ஆபத்து ஆபத்து. அதை தீண்டாதே. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? உதவி செய்கிறீர்களா? செய்யத்தானே காத்துக் கொண்டிருக்கிறான் இந்த வயோதிகன். முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கதம்ப நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல நான் ஆடுறேன் தாத்தா. நீ ஆடுகிறாயா? தனியாகவா ஜதையாகவா? ஜதையோட தான். ஆனா சரியான ஜதை அமையல. ஏன் அமையவில்லை? கண்ணே, பெண்ணே, இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்த்ததில்லையே. உங்களுக்கு ஆட கூட தெரியுமா? தெரியுமாவது? இது ஆடி காட்டுகிறேன். அடவாடி என்னுடனே அடவாடி. தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது. தீயை தவறாக நினைக்காதடி. அம்பிகை என்னோடு நடனம் அடவாடி. அடவாடி என்னுடனே அடவாடி. குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க. தாத்தா ரொம்ப நல்லா ஆடுறீங்களே. அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே? ஆட்டம் பொருத்தம் தான், ஆளு பொருத்தம் இல்லையே. அப்படி என்றால் இந்த எதிர்வெட்டுக்கு தகுந்த இடவெட்டு தேவை. ஆமா தாத்தா. என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா? தெரியாதே. பேர் என்ன? வேலு தங்கம். வேலு தங்கம். வேலு தங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லையே. பார், நன்றாக பார். ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார். அப்படியா? அப்போ நாளைக்கு அவரை அனுப்பி வைக்கிறீங்களா? தாத்தா நான் வரேன். சென்று வா, சென்று வா. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பாசம் மீறி திஸ்ரதாளம் போடுதே, உன் பக்தன் உள்ளம் நித்தம் ஏங்கி வாடுதே. ஆசை வெக்கமறியாமல் ஓடுதே,
என் அன்னமே உன் பின்னர் ஜடை ஆடுதே. காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பதுமை போல காணும் உந்தன் அழகிலே, நான் படகு போல தத்தளிக்கும் நிலையிலே. மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே, என் மதிமயங்கி வீழ்ந்தேன் உன் வலையிலே. காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. என்ன தைரியம், எவ்வளவு சாகசம்! முகத்தில் அடிச்ச மாதிரி கதவு சாத்திட்டானே. சங்கீதம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இங்கதான் தெரிய வேண்டாம். இடியட், நான் மட்டும் அவ்வளவு தெரியாதவளா? பழிக்கு பழிவாங்க. இதாண்டா சரியான வழி. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அந்த லீலா தானா வந்து உனக்கு தாளாட்ட போறானா, தாளாட்ட போறானா. என்ன குரு, நல்ல சமயத்துல போய் கதவை சாத்த சொல்லிட்டீங்களே. உன்ன கண்ட உடனே இப்படி தண்ணியா உருகப்படாதடா. தைரியமா காரியத்தை சாதிக்கணும்டா. பயந்துக்கிறியே, அதுதான் நடக்கலையே. போடா பைத்தியக்காரா, கோட காலத்து கொக்கு மாதிரி ஏங்கப்படாதா. அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து, என் அன்பே, என் ஆறுயிரே, இரவும் பகலும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் இருதயத்தில் இளவழிக்க கூடாதா? அவளையை ஆதரிக்க கூடாதா? பதிவிரதை சாவித்திரியை போல் உங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு இடமளிக்க கூடாதா? என் பிராணநாதா, சும்மா இருக்கடா. ஏன்டா அப்படி ராத்திரி பிச்சைக்கார மாதிரி அலறீங்க? என் பிராணநாதான்னு சொல்லுவாடா. நிஜமாவா? பாத்தியாடா, யாரு குரு மேல அவநம்பிக்கப்படலாம். நம்ம சங்கத்து தலைவரை அவமானப்படுத்தலாமாடா? காரியம் கை கூடலே சங்கத்தை கிளச்சிடுவோம், குருவை தூக்கி கீழே தள்ளிடுவோம். நீங்க என்னடா தள்ளுறது? நானே பதவியை உதறி போடுவேன். அதுக்கப்புறம் நான் தான்டா துரோகி. எல்லாம் உங்க தயவு தான் குரு. ஆனா தயவு ஒண்ணு இல்லடா, சிநேகிதனுக்கு முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே, செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா. அவன் காதல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்குனுடா. ரொம்ப தேங்க்ஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க சங்கத்துக்கு போவோம். இது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். எனக்காக நீயே ராஜா, உனக்காக நானே ராஜா, இக மீதிலே மனம் போலவே சுகம் காணுவோம். எனக்காக நீயே ராஜா, உனக்காக நானே ராஜா, இக மீதிலே மனம் போலவே சுகம் காணுவோம். எனக்காக நீயே ராஜா. பெண்ணே நீயோ அசல் கன்றி ஜோடி என்றோ, பெண்ணே நீயோ
அசல் கன்றி ஜோடி என்றோ. பெண் பாவமே பொல்லாதது, பிடிவாதம் செய்தல் அன்றோ, நானும் காதல் தேவி என்றோ. நெருங்காதே நினைக்காதே, ஜப்பானில் ஜதையும் தேடுவேனே. நெருங்காதே நினைக்காதே, ஜப்பானில் ஜதையும் தேடுவேனே. சரியோ சரியோ ரோஜா, போக்கிரியோ சாக்கிரியோ, பொம்பளை நாம்ளே ஏக்கிரியோ. போக்கிரியோ சாக்கிரியோ, பொம்பளை நாம்ளே ஏக்கிரியோ. தெனிந்த மாப்பிளையோ, ஜின்னாடி வந்தனையோ. ஜப்பானின் பைங்கிளியோ, ஜாலியா பேசுவியோ. கரடிக்கிது பாராயன் பக்கமே நீ வாரா. சொக்கிடுவேனே ஜோராய் என் சுந்தரியே வாரா. நம் போலே நடந்திடணும் நாட்டில் கலப்பு கல்யாணம். நம் போலே நடந்திடணும் நாட்டில் கலப்பு கல்யாணம். கல்யாணமா? உங்கள் கனவு பலிக்காதையா, காதல் நிலைக்காதையா, காரணமின்றி என்னை மறந்தது சரியா?